உலகத்திலே எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது தருவான். சந்தேகம் இல்லை. ஒருவேளை அவன் அப்படி தவறுவானால், உன்னை காப்பாற்றவில்லையானால், என் நெற்றியிலே இருக்கிற திருநீற்றை நானே அழித்து விடுவேன். இது சத்தியம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர். ஒருவரின் செல்வ நிலை உயர காரணமானவர் அங்காரகன் எனும் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர்தான் நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி. அதனால்தான் செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளாக பக்தர்களால் வணங்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் நமது வேண்டுதலை எந்த தெய்வத்திடமும் வைத்தாலும் அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றிக் கொடுக்கும் சக்தி உள்ளது. கார்த்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் அமைந்த செவ்வாய்க்கிழமை விரதத்திற்கு பலன் அதிகம் உண்டு. செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் கூறுகின்றன. செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றியடையும் என்பது நீங்கள் அவன் காதில் விழும்படியாக கேட்டு பாருங்கள், அவன் கண்டிப்பாக தருவான். நிறைய பேர் சொல்றாங்க, நாங்களும் கேட்டுட்டு தாங்க இருக்கிறோம், எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, இறைவன் வெளியிலிருந்து நாம் கொடுக்கின்ற எந்த பொருளையும் தனக்கென ஏற்றுக்கொள்வதில்லை. நானே தயாரித்து ஒன்று கொடுத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். நிறைய பேர் நான் கூடையா பூ வாங்கிட்டு போறேன், நான் அப்படி அபிஷேகம் பண்றேன், இப்படி அபிஷேகம் பண்றேன், எல்லாம் வெளியிலிருந்து வந்தது தானே, நீங்களா என்ன கொடுத்தீங்க, நீங்களா அவனுக்கு என்ன கொடுத்தீங்க, அவன் கேட்பான்ல நீ என்ன கொடுத்த எனக்கு அப்படின்னு கேட்பீங்கல்ல. இல்ல இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு என்ன சாட்சி? நான் காசு கொடுத்தா யார் வேணா கொடுப்பாங்க. தேங்காய் காசு கொடுத்தா வாங்கலாம், பழம் காசு கொடுத்தா வாங்கலாம், சக்கரை பொங்கல் காசு கொடுத்து செய்யலாம். இதெல்லாம் காசு கொடுத்து வர்ற பொருள். நானா உன்னை உருவாக்கி அவனுக்கு கொடுக்கணும். அது என்ன முடியும்? என்ன அவனுக்கு நானா கொடுக்க முடியும்? நானா அவனுக்கு தரக்கூடிய விஷயம் என்று ஒன்று இருந்தால் 2